திமுகவின் உயர்மட்ட பொறுப்புகளில் சில அதிரடி மாற்றங்களை செய்ய திட்டமிட்டுள்ளார் அக்கட்சியின் தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். திமுகவில் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகிய பதவிகள் அதிகாரம் மிகுந்த பதவியாகும். அந்த வகையில் மறைந்த கலைஞர் மற்றும் பேராசிரியர் ஆகிய இருவரும் திமுகவின் இரட்டை குழல் துப்பாக்கியாக இருந்து செயல்பட்டனர். முக்கிய முடிவுகள் அனைத்தும் இருவரும் கலந்தாலோசித்தே எடுத்தனர். அதன் பிறகு திமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதே அணுகுமுறை திமுகவில் தொடர்ந்து வந்த நிலையில் துரைமுருகன் மீது சமீப காலமாக அதிருப்தி அடைந்திருக்கிறது திமுக தலைமை. இதற்கு பல காரணங்களும் சம்பவங்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுமாறும் அதற்கான விலகல் கடிதத்தை தலைமைக்கு அனுப்புமாறும் துரைமுருகனுக்கு தலைமையின் உத்தரவின் பேரில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் மருமகன் சபரீசன் தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிவுறுத்தல் திமுக பொதுச் செயலாளர் மூத்த தமிழக அமைச்சர் துரைமுருகனை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. இந்நிலையில் புதிய பொதுச் செயலாளராக திமுகவின் தற்போதைய பொருளாளர் டி.ஆர். பாலுவும் புதிய பொருளாளராக அமைச்சர் ஏவா வேலுவும் நியமிக்க மு.க.ஸ்டாலின் தீர்மானித்து உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அதிரடி மாற்றம் செப்டம்பர் 15ஆம் தேதி நடக்கவிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அப்போது துரைமுருகன் பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு பொதுச் செயலாளராக டி.ஆர். பாலுவும் பொருளாளராக ஏவா வேலுவும் பொறுப்பேற்க இருக்கின்றனர். பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க இருக்கும் டி.ஆர். பாலுவும் உடல் ரீதியாக பலவீனமாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.